பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு முன்பதாக எந்தெந்த காரியத்தில் நீங்கள் காத்திருக்கிறீர்களோ நீங்கள் அந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் நாமோ எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்ற ஆண்டவரே, நான் காத்திருப்பதுனால தான் நான் வெட்கப்படுறேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்னை சாட்சி இல்லாமல் பார்ப்பதை ஆண்டவரே என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, அப்பா இந்த வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறேன், எனக்கு வேலையே கிடைக்கல. ஆண்டவரே, குழந்தை பிறக்குமான்னு நினைக்கிறேன், குழந்தையே பிறக்கல. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை தீருமான்னு நினைக்கிறேன், ஆனால் சிலது நடக்கவே இல்லை. இதெல்லாம் இந்த காலகட்டங்களை குறித்து தாமதிக்கும் போதெல்லாம் ஒரு பயம் வருது. ஆண்டவரே, இதில் நான் விழுந்துருவனோ, ஆண்டவரே இது என்ன ஆகுமோ தெரியல, ஆண்டவரே மறுதலிக்கவும் முடியாது. ஆனால் சூழ்நிலைகள் எங்களை இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் கடந்து போகிறோம் என்று அநேக ஆத்துமாக்கள் இன்னைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதை அடியேன் அறிவேன். அது மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தரும் அறிவார். அல்லேலூயா. அதுதான் தாவீது விதமாக சொல்லுகிறார். சங்கீதம் 42 அதிகாரத்தில் பார்க்குறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் திகைக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று தாவீது இவ்விதமாய் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்களும் இவ்விதமாய் அந்த ஆத்துமாவிடத்தில் சொல்லுங்க, நீ கலங்காத, என் தேவன் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், என் தேவன் வல்லமையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்று உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க. இன்றைக்கும் நான் அடியேன் சொல்லுகிறேன் பாருங்க, காத்திருக்கிறது நல்லது. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் என்று அது ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாவற்றும் அவர் நிறைவேற்றவும் அவர் செய்யவும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கொஞ்ச நாள், இவ்வளவு நாள் காத்திருந்த நீங்க இப்பொழுது இருக்கிற காரியத்தை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதற்கு காத்திருப்பது நல்லது. ஆமென். நம்ம இவ்விதமாய் நீதிமொழிகள் 13 அதிகாரத்தில் நம்ம 12 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நெடுநாளாய் காத்திருதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்களா? எந்தெந்த காரியத்துக்கு காத்திருக்கிறீங்களோ, என் தேவனாகிய கர்த்தர் ஜீவ விருட்சத்தை போல ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். காத்திருந்தவர்கள் எல்லோரும் ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை மாற்றப்பட போகிறீர்கள். என் தகப்பனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையா நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. நீங்க பயப்படாதீங்க. பாருங்க, யோபுனுடைய வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள். அந்த மனிதன் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் எல்லா விதமான நன்மைகளையும் இழந்த பொழுதும் தேவனை நோக்கி ஜீவனை வைத்துக் கொண்டு காத்திருந்தார். என் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார், என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார் என்று அவர் காத்திருந்த வேளையில ஆண்டவர் அவரை இரட்டத்தனையா கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற உங்களுக்கு எந்த பிரச்சனைகளை கையில வைத்துக்கொண்டு, ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தால வெளியே விடமாட்டேன்னு போராடிக்கிட்டு ஆண்டவரே கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறீங்களா ஆண்டவர் முன்னாடி, அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கும். பாங்க, நினையாத இடங்களில கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். இதுவரைக்கும் உங்க கண்ணுக்கு ரொம்ப தூரமா எதுவுமே தெரியலையா? உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய காரியமாய் ஒவ்வொன்றை உருவாக்கி கொண்டே இருக்கிறார், ஒவ்வொன்றாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம அண்ணாலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். நீண்ட நாளாய் பிள்ளைக்காக அவள் கதறுகிறா. அவள் அங்கலாய்த்து வெக்கப்பட்டனேன்னு சொல்லிட்டு அவள் போய் தேவாலயத்தில் அமரும்போது அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தில் அவருக்கு ஒரு சத்தம் வருகிறது. ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். சமாதானத்தோடு கடந்து போகும்படியாக கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் இந்த பிரசங்கத்து மூலமா யாரெல்லாம் எதிர்பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, ஆண்டவரே எனக்கு தரமாட்டீங்களான்னு ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுவார், சமாதானத்தோட போமா, உன் விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருப்பார் என்று அடியேனும் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய பிரசனம் உங்களுக்கு முகமுகமாய் பேசுகிறது. வரவேண்டிய பணங்கள்லாம் உங்கள் கைகளில் சேரும். இந்த ஆண்டு அதிசயத்தின் ஆண்டாக இருக்கிறபடினாலே நீங்கள் கடைசியில் ஒரு காரியத்தை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். தேவ சமூகத்தில் சாட்சி சொல்லத்தான் போகிறீர்கள். ஆண்டவரே இந்த வீடு வாசலை நிலைப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கதறீங்களா? நிச்சயமாய் நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நெடுநாளா ஒரு விஷயம், நெடுநாளாய் ஒரு காரியம், நெடுநாளாய் ரொம்ப காரியத்துக்காக ஏங்கி இருந்தீங்கன்னா, ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களிடத்துல வருவார். அவர் எல்லாவற்றும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் சாட்சிகளாய் எழுந்து பிரகாசிப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரே நீர் அங்கீகரிப்பீராக. ஏசப்பா, யாரெல்லாம் இந்த வேலையில
வேலையில காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் கிருபைகளை தருவீராக ராஜா. ஏசப்பா உமக்கு நன்றி. குழப்பத்தோட ஆத்துமா பலவீனத்தோட காணப்படுகிறது. பலவீனமான சிந்தனைகளை உண்டு பண்ணுகிற கிரியைகளை எல்லாவற்றையும் பிசாசின் தந்திரங்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். அப்பா உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இரட்டத்தனையான நன்மைகளை நீர் வைத்திருக்கிறேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு கொடுத்தீர். அந்த வாக்கை நீ நிறைவேற்ற போகிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கொம்பை உயர்த்த போகிறீர். அநேகருக்கு முன்பதாக சாட்சியுள்ள ஜீவியம் இந்த பிள்ளைகள் ஜீவிக்க போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்திற்கு ஆண்டவரே போராடி கொண்டு நெடுநாளாய் காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோர் கைகளிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. எந்த விஷயமானாலும் அந்த காரியத்தில் நீ ஜெயத்தை வைத்திருக்கிறீர். இந்த காலை வேளையில பேசின வார்த்தையின்படியே இவர்களை ஆசீர்வதியும். வேலைக்கு போகிறவர்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வியாபாரம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்துக்காக முறையிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இப்பொழுது கூட ஆண்டவரே வியாதிக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு தான் அப்பேற்பட்டவர்களை ஆண்டவரே பூரண சுகத்தினால் இடைக்கட்டி ஆண்டவரே பலவீனப்பட்ட சரீரம் இரட்டத்தனையான பலத்தோடு ஓட கிருபை தருவீராக. இந்த வேளையில கர்ப்பத்துக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே இயேசப்பா யாரெல்லாம் ஆண்டவரே பிள்ளைக்காக வேண்டி நிற்கிறார்களோ அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி வழி நடத்துவீராக ஆண்டவர். பிள்ளையின் ஆசீர்வாதத்தினால கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்கிறார்களோ அவர் வீடுகளிலே உம்முடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் கடந்து செல்வதாக. தேவையற்ற பயங்கள் சஞ்சலங்களை நீக்கி போட்டு உமக்கு காத்திருப்பது அர்த்தம் உள்ளது. காத்திருந்தால் கர்த்தர் செய்வார் என்ற ஆண்டவரே ஒரு அருமையான பாடத்தை என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அடியனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் புரிந்து உமக்கு காத்திருந்து உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்கள் கிருபை கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு பிள்ளைகளும் வேலி அடையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.